Hi friends, welcome to Mr. Stitch Blouses. பொதுவா வந்து பிளவுஸ் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு மெயினா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸோட கட்டிங் தான். நிறைய பேர் வந்து பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுவீங்க, ஆனா கட்டிங்கே தெரியாது. ஒரு கட்டிங் மாஸ்டர்ட்ட இருந்து பிளவுஸ் கட் பண்ணி வாங்கி அதை வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவீங்க. இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணுவோம், ஆனா வந்து பிளவுஸ் தச்சு போட்டு பார்த்தா ஃபிட்டிங்கே இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. சோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா நான் வந்து பிளவுஸோட பேப்பர் பேட்டர்ன் நானே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் ஒவ்வொரு செஸ்ட் சைஸ்க்கும் எல்லா பேட்டர்னுமே, அதாவது நார்மல் பிளவுஸ்ல இருந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் வரலும் எல்லா பேட்டர்னுமே ரெடியா நீங்க எடுத்து உடனே யூஸ் பண்ணி கட் பண்ற மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 35 செஸ்ட் சைஸ்க்குள்ள பேப்பர் பேட்டர்ன். இது வந்து 34 செஸ்ட் சைஸ்க்குள்ள பேப்பர் பேட்டர்ன். இதுல இருந்து மார்க் பண்ணி கட் பண்ண பேட்டர்ன் தான் இது. பாருங்க, 35 செஸ்ட் சைஸ் கூடது. இது வந்து 34 செஸ்ட் சைஸ் உள்ளது. ஸோ இது வந்து ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 35 செஸ்ட் சைஸ்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸோட பேக் பேப்பர் பேட்டர்ன் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிருப்பேன். அடுத்து வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் பேட்டர்ன், அதுக்கு கீழே வந்து வெயிஸ்ட் பேண்டும் நான் ரெடி பண்ணி தந்திருக்கேன். எல்லாமே எக்ஸாக்ட் மார்க்கிங்ஸ்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டோட பேட்டர்ன். பிரின்சஸ் கட்டோட சென்டர் பார்ட் சைடு பார்ட் ரெண்டுமே அதுல இருக்கு. அடுத்து வந்து ஸ்லீவ் பேட்டர்ன், ரெடி மார்க்கிங் வித் சீமோட எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து நான் ரெடி பண்ண பேட்டர்ன் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 34 செஸ்ட் சைஸ்க்கு பிளவுஸோட பேக். அடுத்து வந்து இது பிளவுஸோட ஃப்ரண்ட். இது வந்து ஸ்லீவ். இது வந்து வெயிஸ்ட் பேண்ட். இது வந்து ஃப்ரண்டோட பிரின்சஸ் கட் பேட்டர்ன். இது வந்து பிரின்சஸ் கட்ல சைடு பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த பேட்டர்ன்ல இருந்து. பொதுவாக மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு நிறைய அவைலபிளா கிடைக்கும். இதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஸ்ட் சைஸை கொடுத்தா மெஷின்லயே வந்து லேசர் கட்டிங் மெஷின்லயே வந்து செஸ்ட் சைஸ் மட்டும் கொடுத்தா போதும், பேப்பர் பேட்டர்ன் ஃபுல்லா வந்துடும். அதை எடுத்து அப்படியே வித்து சேல் பண்ணிடுவாங்க. அதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்ல ஒரு பேப்பர் பேட்டர்ன் வந்து மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆகும், அது அந்த பேப்பர் பேட்டர்னை யார் போட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அதை வாங்கி எல்லாரும் வரிசையா வித்துட்டே இருப்பாங்க. அதை வாங்கி நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து அலைனே ஆகாது. நீங்க தைக்கும் போது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இல்ல பேப்பர் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணுவாங்க. அந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செஸ்ட் சைஸ்க்குமே இருக்காது. ஈவன் நம்பருக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ஒரு 30, 32, 34, 36 அப்படின்னு பேப்பர் பேட்டர்ன் போட்டிருப்பாங்க. அப்போ எல்லா செஸ்ட் சைஸ்க்கும் அது மேட்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இல்லாம இது எல்லா பேப்பர் பேட்டர்னையும் பார்த்து நான் என்னோட வேலை நல்லா உங்களுக்கு ஈஸியா வந்து யூஸ் பண்ற மாதிரி, ரொம்ப நல்ல அக்யூரசி இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா என்னோட ஷாப்ல வந்து நான் 1000க்கும் மேற்பட்ட பிளவுசஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணிருக்கேன். 10,000க்கும் மேற்பட்ட ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரெகுலரா என்னோட கடையில நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்ன செஸ்ட் சைஸ் இருக்கு, அந்த செஸ்ட் சைஸ்க்கு வந்து ஆம்ஹோல் என்ன இருக்கும், வெயிஸ்ட் என்ன இருக்கும், கப் சைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத எல்லாமே ரெகுலரா நம்ம பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி அதை வச்சு நான் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்ன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி கண்டிப்பா இருக்கும். நிறைய நீங்க வந்து ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாம் வந்து நிறைய கடையில வந்து சேல் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஏதாவது ஒரு கடையில ரெடிமேட் பிளவுஸ் விற்கிற கடைக்கு போய் பாருங்க. செஸ்ட் சைஸ் வந்து உங்க செஸ்ட் சைஸ் 35 இருக்கு அப்படின்னா 35 செஸ்ட் சைஸ்ல பிளவுஸே இருக்காது. ஸோ நீங்க 36 தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 36 செஸ்ட் சைஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு கடையில வந்து நீங்க 36 பிளவுஸ் எடுத்து கையில பாத்துருங்க, உங்களுக்கு வந்து செஸ்ட் சைஸ் 36 இருக்கும். ஆனா அதே பிளவுஸுக்கு ஆம் ஹோல் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், வெயிஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். இதே மெஷர்மெண்ட் நீங்க வேற ஒரு கடையில போய் 36 பிளவுஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆம் ஹோல் வந்து நீங்க முதல் கடையில பார்த்த மெஷர்மெண்ட்டே இருக்காது, வேற மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு வச்சிருப்பாங்க. இதே வந்து நீங்க மெஷர்மெண்ட் வந்து ரெடிமேட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே காமனா எல்லாரும் யூஸ் பண்றதுதான், பட் அது யாருக்குமே செட் ஆகாது. ரெடிமேட் பிளவுஸ் எல்லாம் வந்து நிறைய பிளவுசஸ் வந்து ஒரு 100 பேர் போய் வாங்கினா அதுல வந்து ஒரு 15 பேர் 20 பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல, லூஸா இருந்தாலும் பரவாயில்ல, டைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டுக்குவேன் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ரெகுலரா மக்களுக்கு என்ன மாதிரி செஸ்ட் சைஸ், எந்த மாதிரி கப் சைஸ் இருக்கு அப்படின்னு ரெகுலரா இவ்வளோ ஆர்டர்ஸ் என்னோட கடையில வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணதுல இருந்து ஒரு அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அக்யூரசி இருக்கும். பேப்பர் பேட்டர்ன் விற்கிற எல்லாரும் தெளிவா சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீம் மார்க்கிங்.
ஸோ எல்லாருமே பேப்பர் பேட்டர்ன் சேல் பண்ணுவாங்க. அதுல வந்து சீம் வந்து எந்த இடத்துல எவ்வளவு மார்க் பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கவே மாட்டாங்க, எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த பேப்பர் பேட்டர்ன்ல தெளிவா எந்தெந்த இடத்துல எவ்வளவு சீம் மார்க் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு. இந்த பேட்டர்ன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதை எப்படி வந்து மார்க் பண்ணி இதை வந்து பேட்டர்னா எடுக்கிறது, இதுக்கு எவ்வளவு சீம் மார்க் பண்றது எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தருவேன். நீங்க அதை பார்த்து மார்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு டைமும் கட் பண்றதுக்கு வந்து ஒரு வேற யார்ட்டையாவது கட் பண்ணி வாங்கி, ஒரு கட்டிங் மாஸ்டர் கட் பண்ணி வாங்கி தான் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பரா செட் ஆகும். நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ஸ்டிச் பண்ற பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கே வரல, என்ன பண்றது, இன்னும் நல்லா ப்ராப்பரா கத்துக்கணுமா, கத்துக்கிட்டதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த பேட்டர்ன் வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க ஈஸியா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்ல வந்து நீங்க அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு பிகினர் இப்பதான் பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கால்குலேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க இந்த பேட்டர்ன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும், உங்க வேலையை வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிரும். இப்போ இந்த பேப்பர் பேட்டர்ன்ல 30 செஸ்ட் சைஸ்ல இருந்து 44 செஸ்ட் சைஸ் வரலும் உங்களுக்கு எல்லாமே இதுல பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கேன். ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நார்மல் பிளவுஸும் இருக்கு, பிரின்சஸ் கட் பிளவுஸும் இருக்கு. ஸோ மொத்தமா உங்களுக்கு வந்து 15 பேட்டர்ன் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க 5 பேட்டர்னா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா மொத்தமா 15 பேட்டர்னும் நீங்க வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரேட் என்ன, எந்த கேட்டலாக்ல 5 பேட்டர்ன், எந்த 5 பேட்டர்ன் வரும் அப்படின்றத எல்லாமே கேட்டு நீங்க டீடைல்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.